गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்கின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஜூன் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வைகாசி மாதம் 29ஆம் தேதி. இன்றைய திதி பஞ்சமி திதி. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலையில் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்ட நேரம் காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், குரு ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு ஆகியோர் உள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் இன்றைக்கு ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். அப்ப இன்னைக்கு அம்மா வழியில ஏதாவது ஒரு ஆதரவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்க கிட்ட ஏதாவது உதவிகள் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வாடகை ரீதியிலான பண வரவுகள், ஏதாவது வண்டிகள் வச்சு வண்டி வாகனங்கள்ல இருந்து வரக்கூடிய வாடகை பணங்களாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஏதாவது கட்டிடங்கள் சார்ந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் வச்சிருக்கீங்க, இல்ல வீடு வாடகைக்கு விட்டுருக்கீங்க, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இதன் வழியில பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கலைகளை கற்றுத்தருவதன் மூலமான பண வரவுகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பண வரவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல முறையில கையிருப்பு பணம் ஓரளவு இருந்து கொண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. இளைய சகோதரர் வழியில ஏதாவது ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. செய்யும் பணிகள்னால பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. மேற்கல்வி ரீதியிலான விஷயங்கள்ல குடும்பத்திற்குள்ளாக ஆலோசனைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதன் ரீதியில ஈடுபாடுகளும் இன்னைக்கு அதிகமாக எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. நுணுக்கமான சிந்தனைகளும் ஒரு பேச்சு திறமைகள் இதெல்லாம் நம்மளிடம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். வாக்கு சாதுரியம் அதிகமா இருக்கிறதுனால நம்மளுடைய வியாபாரங்கள்ல இன்னைக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. நுணுக்கமான கலைகள், கலை பொருட்கள் செய்யக்கூடிய எண்ணங்கள், இந்த மாதிரியான கலைகள்ல ஆர்வங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். இதையெல்லாம் கத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புதிதாக வீடு வாங்குற எண்ணங்கள், மனை வாங்கலாம், இல்லைன்னா வண்டிகள் வாங்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் குறித்து குடும்பத்திற்குள்ளாக ஆலோசனை செய்கின்ற ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வீட்டிற்குள்ளாக ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. வசிக்கும் வீட்டையே கொஞ்சம் அழகுபடுத்தலாம், கொஞ்சம் கலை வேலைப்பாடுகளை அதுல இணைக்கலாம் அப்படிங்கிற முயற்சிகள் எடுத்து அதன் ரீதியில ஈடுபாடுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக ஒரு மகிழ்ச்சியான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். உறவினர்களோடு சந்திப்புகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. வியாபார ரீதியில நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அம்மாவிற்கும் உங்களோட குடும்பத்திற்கும் நல்ல இணக்கங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. எந்த ஒரு செயல்லையும் குடும்ப நண்பர்களுடைய ஆதரவுகளை வாங்கிட்டு அதுக்கப்புறமா செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. அதாவது எந்த ஒரு முக்கியமான வேலைகள்ல ஈடுபட போறதாக இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள ஒரு ஆலோசனைகள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுல ஈடுபடணும் அப்படிங்கிற விருப்பங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இசை சம்பந்தமான விஷயம், நடனம், நாடகம், சினிமா ரீதியிலான விஷயங்கள் இதுல எல்லாம்
ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதன் ரீதியில முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பிரிந்து சென்ற நபர்கள் திரும்பவும் நம்மளோடு வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் நம்ம விரும்பியபடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அம்மா வழியில இருக்கிற உறவுகள் மூலம் மகிழ்வான நிகழ்வுகள் இல்லைன்னா ஏதாவது ஒரு நன்மைகள் ஆதரவுகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆழ்ந்த சிந்தனைகள் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், சுப காரியங்கள் சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தைகள் இதையெல்லாம் எடுத்து செய்யும் போது அதுல 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. அதனால புதிதான முயற்சிகள் ஏதாவது பண்றீங்க அப்படின்னு சொன்னா அதன் வழியில இன்னைக்கு பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்களின் வழியில லாபங்கள் அதிகமாக இருக்கும். மேற்கொள்ளும் விஷயங்கள்ல எதை நினைச்சு நம்ம இன்னைக்கு பயணங்கள் செய்கிறோமோ அந்த வேலைகள் எல்லாம் நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வியாபாரம் தொழில் சம்பந்தமான பயணங்கள் வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் மேற்கொள்ளலாம். ஆன்மீக ரீதியிலான பயணங்கள் இந்த மாதிரியான பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயத்துல நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. நம்மளுடைய ரொம்ப அவசர தேவைகள் வேற வழி இல்ல அப்படிங்கிறப்ப மட்டும் நம்ம வாங்கிக்கலாம். தேவையில்லாத அனாவசிய செலவுகளுக்காக நம்ம ஏதாவது கடன் வாங்குறோம் அப்படின்னா திரும்ப அந்த கடனை அடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப துன்பப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால கடன் வாங்கும் செயல்பாடுகளை கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. மேற்கொள்ளும் புதிதான விஷயங்கள் வழியில நமக்கு எதிரான ஒரு துன்பங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. அதனால புதிதான விஷயங்கள்லையும் கவனங்கள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் பள்ளிகொண்ட பெருமாள் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இன்றைக்கு இருக்கின்றார். அப்ப உங்களுக்கான திறமைகள் எல்லாம் வெளிப்படக்கூடிய நாளாக இருக்கின்றது. எந்தெந்த விஷயத்துல முயற்சி பண்ணி தடைகள் எல்லாம் இருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் விலகி அந்த விஷயத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். அதனால உங்களுடைய தேவைகள் சார்ந்த முயற்சிகளை இன்னைக்கு நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய விஷயங்கள் குறிப்பா உங்களுடைய தேவைகளாக இருக்கலாம், உங்களுடைய ஒரு குறிப்பிட்ட விஷயங்களாக இருக்கலாம், அதுல எல்லாம் தைரியமாக ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள், துணிவாக செயல்படக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. நுணுக்கமான சிந்தனைகள் நமக்குள்ள அதிகமாக இருக்கும். நுணுக்கமான செயல்பாடுகளும் நம்ம கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பேச்சு ரீதியிலான விஷயங்கள்ல அனைவரையும் கவரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பேச்சு சாதுரியமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். குடும்பத்தினருடைய ஒரு ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப அன்பர்கள் எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு இன்னைக்கு சப்போர்ட் பண்றதுக்கான சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதுல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. போதிய பண வரவுகளும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த விஷயத்துல இருந்து உங்களாலையும் பணவரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நீங்க செய்கின்ற முயற்சிகள் மூலமான பணவரவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இளைய சகோதரர் வழியில ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில்முறை வேலையாட்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு இன்னைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய சொற்களை கேட்டு உங்களுக்கு மதிப்புகள் தந்து உங்களுக்கு கீழே இருக்கிற வேலையாட்கள் தொழில்முறைகள்லயா இருந்தாலும் வீட்டுல வேலை செய்யறவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இசை ரீதியிலான ஆர்வங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இஎன்டி சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. பிள்ளைகள் வழியில ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. பெரிய பசங்களா இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில ஏதாவது ஒரு நன்மைகளோ ஆதரவுகளோ கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது.
சிறு தூர பயணங்கள் ஏதாவது போகிறதுக்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அமையறதுக்கான சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள், நுணுக்கம் சார்ந்த விஷயங்கள், தகவல் தொழில்நுட்பம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம இன்னைக்கு திறமைசாலியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இதுல இருக்கின்ற டேலண்ட் எல்லாம் நமக்கு இன்னைக்கு வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. அடுத்தவர்களுக்கான உபதேசம் புரிகிறதுல இன்னைக்கு நாம தான் வல்லவர்களாக இருக்கிறோம். எந்த ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு வந்தாலும், இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு யோசனை கேட்டு வந்தாலும் அவங்களுக்கு தகுந்த ஒரு பதில்கள் சொல்ற அளவுக்கு நமக்கு இன்னைக்கு நிறைய டேலண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மனநிலையில ஒரு நல்ல பலங்கள் இருக்கும். இன்னைக்கு நம்ம எந்த ஒரு விஷயத்திலையும் மனநிலையில தைரியமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. விடாமுயற்சி செய்யக்கூடிய எண்ணங்களும் அதிகமாக இருக்கும். அவ்வளோ லேசா எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு தர மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் நம்ம மனநிலையில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விளையாட்டு துறைகள்ல அதிகமாக ஈடுபாடுகள் எடுத்துக்கிறதுக்கான நாளாகவும் இன்றைய நாள்ல இருக்கின்றது. ஒரு சிலருக்கு எழுத்துத்துறை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. ஸ்கின் சம்பந்தமான பகுதிகள், கை சம்பந்தமான பகுதிகள், இந்த மாதிரியான இடங்கள்ல உடல்நிலையில கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல நிதான நிலைகள் அவசியம். புதிதாக மேற்கொள்ளும் செயல்கள்ல நமக்கு நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம எதை நோக்கி பயணம் செய்கிறோமோ அந்த வேலைகள் எல்லாம் வெற்றியடைறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால நம்மளுடைய தேவைகள் எதுவாக இருக்கோ அதன் ரீதியில ஒரு முயற்சிகளை இன்னைக்கு மேற்கொள்ளும் போது அது சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்மளால அடுத்தவர்களுக்கான உதவிகள், லாபங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. நம்மளை வச்சு என்னென்ன வேலைகள் எல்லாம் வாங்கிக்க முடியுமோ, என்ன தேவைகளை எல்லாம் சரி செய்து கொள்ள முடியுமோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்மளை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆனா அவங்க வழியில நமக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆதாயங்கள் மிகவும் குறைவாக இருக்கின்றது. அதே மாதிரி கடன் தரும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பண உதவி செய்யக்கூடிய விஷயங்கள்லையும் நம்ம கொஞ்சம் இன்னைக்கு நிதானமாக இருந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இன்றைக்கு இருக்கின்றார். அப்ப குடும்பத்தினருடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டிய நிலையில நீங்க இருக்கிறீங்க. குடும்பம் சார்ந்த செலவுகள், குடும்ப நண்பர்களுடைய செலவுகள், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இன்னைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்க மேல அந்த செலவுகள் எல்லாம் விழுவதற்கான சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆரம்ப கல்வி சார்ந்த ஒரு சில செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற சூழல்கள் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி செய்யறோம், அந்த மாதிரி பண்றோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம்னா அதன் வழிகள்ல நிறைவேற்ற வேண்டிய வகைகள்ல ஒரு சில செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புதிதாக வாக்குறுதிகள் தரும் விஷயங்கள்ல கொஞ்சம் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது இன்னைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. வீட்டு உபயோக பொருட்கள் வழிகள்ல செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வீட்டு உபயோக பொருட்கள் புதிதாக வாங்குறதாக இருந்தாலும் கொஞ்சம் அதன் வழிகள்ல கொஞ்சம் அதை மேம்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் இந்த வகைகள்ல ஒரு சில செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில்நுட்ப ரீதிகள்ல ஒரு சில செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கலைகளில் ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். அதன் வழியில ஒரு சில செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்திற்காக நம்ம உண்மையை மறைக்க வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கண் சம்பந்தமான தொந்தரவுகள், நரம்புகள் ரீதியிலான தொந்தரவுகள், இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு சில மருத்துவ செலவுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு நம்மளிடம் அதிகமாக காணப்படுவதற்கு சூழல்கள் நிறைய இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பிற்கால சேமிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அதிக எண்ணங்கள் இருக்கும். அதனால நம்ம ஏதாவது ஒரு ஸ்கீம்ல சேர்ந்து நம்ம அதுல பணம் சேமிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடலாம்
அப்படிங்கிற எண்ணங்களோ பேச்சுவார்த்தைகளோ இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அழகு சாதன பொருட்கள் வாங்கக்கூடிய வகைகள்ல ஒரு சிலருக்கு செலவினங்கள் இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பேச்சு சம்பந்தமான விஷயங்கள், வாய் சம்பந்தமான பிரச்சனைகள், பற்கள் ரீதியிலான பிரச்சனைகள், இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதன் ரீதியில மருத்துவம் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தாயுடன் பிறந்தவர்கள் வழியில ஏதாவது செலவுகள் இல்லைன்னா சந்திப்புகள் இதெல்லாம் நிகழ்வதற்கான சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. பைனான்ஸ் சம்பந்தமான விஷயங்கள், வட்டி வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில அதிகமான பண செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுக்கான சுய முயற்சிகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக காணப்படும். உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. குடும்ப நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டியது இன்றைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. உணவு ரீதியிலான செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. நல்ல விஷயங்களுக்கான செலவினங்களும் இல்லைன்னா சுப காரியங்கள் சம்பந்தமான செலவினங்கள் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ரகசிய செயல்பாடுகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கும். மறைமுக திட்டங்கள் ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான சூழல்கள் நிறைய இருக்கின்றது. குடும்ப ரீதியிலான கடன்கள் இல்லைன்னா உங்களுக்கான கடன்கள் இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னா அதையெல்லாம் அடைக்கக்கூடிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் தரும் விஷயங்கள், பண உதவி செய்யும் விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. அடுத்தவர்களுக்கு நம்ம இன்னைக்கு முதல் ஆளா போய் உதவி செய்வோம், அவங்களுடைய வேலைகள் எல்லாம் எடுத்து செய்வோம், எல்லா விதமான செலவுகளையும் நம்ம செய்யற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். ஆனா நமக்கு அப்படின்னு எதிர்பார்க்கும் போது உதவிகள் மிகவும் குறைவாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் நலத்துல ஆரோக்கியம் மேம்பாடானதாக இன்னைக்கு இருக்கும். உடல் நலன்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சு ஓரளவு நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மன மகிழ்ச்சி அதிகமாக இன்றைக்கு இருக்கும். குடும்பத்திற்குள்ளாக ஒற்றுமைகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. மேற்கொள்ளும் நல்ல விஷயங்கள், புதிதான விஷயங்கள் இதன் வழிகள்ல பலவித நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு செயல்பாடுகள் செஞ்சாலும் அதுல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. கவனமா இருந்தோம்னா இன்னைக்கு தேவையில்லாத அசம்பாவிதங்கள் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதை தவிர்க்க முடியும் இன்னைக்கு. அதனால கொஞ்சம் கவன நிலைகளோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாளில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு. கடக பகவான் இன்னைக்கு ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கின்றார். எதிர்பார்த்த லாபங்கள் வரக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. நீங்க விருப்பப்பட்ட செயல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. நீங்க எந்த செயல்களை செஞ்சா மகிழ்வாக இருப்பீங்களோ அதற்கான செயல்பாடுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மூத்த சகோதரர் வழியில உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வெளியூர் பயணங்களாக இருந்தாலோ வெளிநாடு பயணங்களாக இருந்தாலோ இதெல்லாம் நமக்கு விருப்பமான வகைகள்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சுய தொழில் சார்ந்த எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. செய்யும் பணிகள்னால லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. நம்ம எந்த ஒரு பணிகள் செய்து கொண்டிருந்தாலும் அதன் வழியில நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. ஒரு சிலருக்கு டிவோர்ஸ் எல்லாம் ஆகி இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இரண்டாவது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எல்லாரையுமே பேச்சின் மூலம் கவரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. சிறு செலவினங்களும் உண்டு, பெரிய அளவிலான லாபங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. மறைமுக திட்டங்கள் வழியில லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. ரகசிய ஈடுபாடுகள் வழிகள்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. நண்பர்கள் கிட்ட ஏதாவது உதவிகள் எல்லாம்
எதிர்பார்த்திருந்தீங்க இல்ல கேட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உறவு முறைகள்ல இருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. செல்வாக்கு படைத்த ஒரு நபராக இன்றைய நாளில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய திறமைகள் எல்லாம் அபாரமாக வெளிப்படுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. நுண்ணிய சிந்தனைகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நுணுக்கமா யோசிக்கிற மாதிரியான ஒரு திறமைகள் நம்மளிடம் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. புத்தி கூர்மை அதிகமாக இன்னைக்கு இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம கொஞ்சம் நுணுக்கமா ட்ரிக்கியா யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதன் வழியில் அந்த வேலைகள் எல்லாம் சீக்கிரமாகவே செய்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. கவிதை, கற்பனை, கதை இதன் வகைகள்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிந்தனைகளும் இன்னைக்கு மேம்பட்டதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. கலைகள் ரீதியிலான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தலைமை பொறுப்புகளை வகிக்கக்கூடிய ஒரு சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆராய்ச்சி ரீதியிலான ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. நிர்வாகத்திறனில் எல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. பொறுப்பு மிகுந்த ஆலோசகராக பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உயர் அதிகாரிகளுடைய நட்புகள் எல்லாம் புதிதாக அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மன சந்தோஷத்திற்கான செயல்பாடுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். விரும்பிய விஷயங்கள்ல எல்லாம் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இளைய சகோதரர் இல்லைன்னா மாமனார் இவங்க வழியில உங்களுக்கு ஏதாவது ஆதாயங்களோ நன்மைகளோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வெற்றிகள் மூலமான ஆதாயங்களும் அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலர் எக்ஸாம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல ஏதாவது நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. வழக்கு ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழிகளில் ஏதாவது லாபகரமான செயல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. மேற்கொள்ளும் விஷயங்கள்ல கொஞ்சம் நிதான நிலைகளும் கவன நிலைகளோடும் நம்ம இன்னைக்கு நாளை கடந்தோம்னா நல்லபடியாக நாள் போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு உறவினர்களால மகிழ்ச்சிகள், அவங்களுடைய வருகையினால மகிழ்ச்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். குடும்பத்திற்குள்ளாக சந்தோஷங்கள் அதிகமாக இருக்கக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன ரீதியில ஒரு பயம், பதற்ற உணர்வு, செயல்பாடுகளில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால மேற்கொள்ளும் புதிதான ஒரு முயற்சிகளின் வழியில கொஞ்சம் ஏதாவது சொதப்புறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால புதிதான முயற்சிகள் தொடங்குகின்ற விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. அதே மாதிரி முடி வெட்டுதல், எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறது, நகம் வெட்டுதல் இந்த மாதிரியான செயல்பாடுகள்லையும் நம்ம இன்னைக்கு தவிர்க்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு விரயஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். ஒரு சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்குகின்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். வியாபார ரீதியில முதலீடுகள் போடக்கூடிய எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா வியாபாரங்கள்ல பொருட்கள் மீது முதலீடு செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தொழில்நுட்ப ரீதியிலான விஷயங்கள்ல பழுதுகளோ இல்லைன்னா அதன் சார்ந்த விரயங்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கணினி சார்ந்த விஷயங்கள், சிசிடிவி கேமரா இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஏதாவது கோளாறுகள் இருந்தா அதன் வழிகள்ல செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது.
மாமியார் வழியில செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. மறைவான விஷயத்த தொழிலா எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ரகசிய தொடர்புகள் மூலம் வியாபாரங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. புதிதாக தொழில் தொடங்குவதன் மூலமாக ரகசியமான ஈடுபாடுகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில்முறை ரீதியில வெளியூர் சம்பந்தமான பயணங்கள், வெளிநாடு சார்ந்த பயணங்கள், இதன் வழிகள்ல நமக்கு ஏதாவது செலவினங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில்முறை ரீதியாகவோ இல்லைன்னா வியாபார ரீதியாகவோ நம்ம ஏதாவது கடன்கள் வாங்கி இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதையெல்லாம் அடைக்கக்கூடிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பாத பகுதிகளில் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. தொழில் முறைகள்ல நம்மளுடன் பணிபுரிகின்ற நண்பர்களோடு ஏதாவது பண உதவி கேட்டிருந்தாங்கன்னா அதையெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வெளிநாட்டுல போய் தொழில் தொடங்குகின்ற ஒரு முயற்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்றைக்கு இருக்கும். சுக வாழ்வுக்கான செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முக்கியமான தொழில் சம்பந்தமான விஷயங்கள் இல்லைன்னா வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்ளும் போது அதுல ஏதாவது சின்ன சின்ன செலவினங்களோ தடைகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கண் ரீதியிலான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. செரிமான ரீதியிலான தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் ஒரு சிலருக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. புத்தகங்கள் விற்பனை சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். நூல்கள் விற்பனை இன்னைக்கு நல்ல முறையில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தொழில் இல்லைன்னா வியாபார ரீதியில கணக்கு வழக்குகள்ல ஏதாவது மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால தொழில் ரீதியில நம்ம ஏதாவது கணக்கு வழக்குகள் பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வேலைகள்ல இன்னைக்கு கொஞ்சம் கவனம் எடுத்து பார்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. ஏற்கனவே மூலதனமாக போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கு அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டிய நாளாக இன்றைக்கு இருக்கின்றது. கான்ட்ராக்ட் பேஸ்டு வேலைகளாக இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த வேலைகள்ல ஏதாவது பண செலவுகள் அதிகமாக இருக்கலாம். இல்லைன்னா அதன் ரீதியில பிரச்சனைகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், சுப காரியங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இதையெல்லாம் எடுத்து செய்யும் போது 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. அதனால திருமண ரீதியிலான பேச்சுவார்த்தைகள், புதிதாக தொழில் தொடங்குகின்ற முயற்சிகள், வெளிநாட்டு ரீதியிலான ஏதாவது ஒரு முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான முயற்சிகளை செய்யறதுக்கு சிறந்த நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம பயணங்கள் மேற்கொள்றோம் அப்படின்னா நம்ம எதன் தேவைக்காக மேற்கொள்கிறோமோ அந்த வேலைகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால நல்ல விஷயங்களுக்கான ஒரு முயற்சிகளை இன்னைக்கு மேற்கொள்வது மிகவும் சிறப்புடையதாக இருக்கின்றது. தொழில்முறை வியாபார ரீதியிலான பயணங்கள், வரன் சம்பந்தமான ஒரு பயணங்களாக இருக்கலாம், இல்லைன்னா வெளிநாடு ரீதியிலான பயணங்கள், ஆன்மீக பயணங்கள், இதன் வழிகள்ல ஏதாவது நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்மளால பிறருக்கான ஆதாயங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்துட்டோம்னா போதுமானதாக இருக்கின்றது. மேற்கொள்ளக்கூடிய புதிதான விஷயங்களின் வழியில நமக்கு எதிராக ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். இன்னைக்கு தந்தை வழிகளில் ஏதாவது லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அவர் வழியில ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வெளிநாட்டு பயணங்கள், அதாவது வெளிநாட்டில் போய் தொழில் தொடங்குகின்ற விஷயங்கள், இல்லைன்னா வேலை சார்ந்த முயற்சிகள் வெளிநாட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா
இதன் வழிகளில் நல்ல முன்னேற்றங்கள், லாபகரமான பேச்சுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வாரிசு வேலைகளுக்கான முயற்சிகள்ல ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடக்குது அப்படின்னு சொன்னா எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தந்தை செய்த பணிகளின் வழியில ஏதாவது நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனைவியின் சகோதரர் வழியில ஏதாவது உதவிகளோ, நன்மைகளோ, ஆதாயங்களோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வெளிநாட்டு வேலைகளின் மூலம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. வெளிநாட்டு வேலைகள்ல ஏற்கனவே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வேலைகள் நல்லபடியாக போய் அதன் வழிகளில் நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. மூத்த சகோதரருக்கும் தந்தைக்கும் ஒரு நல்ல இணக்கங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. விரும்பிய பயணங்கள் போகக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. நம்ம எதை விரும்பிட்டு இருக்கிறோமோ, ரொம்ப நாளா இந்த கோவிலுக்கு போகணும்னு நினைச்சோம்னா ஆன்மீக ரீதியிலான பயணங்கள் மேற்கொள்வதற்கு இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கின்றது. அதன் ரீதியில முயற்சிகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு வெளிநாடு சார்ந்த பயணங்கள், வெளியூர் ரீதியிலான பயணங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி விரும்பப்பட்டு இருந்தீங்கன்னா அதற்கான முயற்சிகளோ, பேச்சுவார்த்தைகளோ இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த தடைகள் எல்லாம் விலகி அதன் வழியில ஏதாவது நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசு வழியில இறை ரீதியிலான பணிகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய உல்லாச பயணங்கள் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விரும்பிய விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். எந்த விஷயத்த நம்ம நினைச்சு மேற்கொண்டுட்டு இருக்கிறோமோ அந்த வேலைகள் வெற்றி பெறுவதற்கான சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. சாதனை படைக்கின்ற திறன்கள் எல்லாம் நம்மளிடம் அதிகமாக இன்றைக்கு காணப்படுகின்றது. ஏற்றுமதி இறக்குமதி துறை சம்பந்தமான வேலைகள்ல அதிக ஈடுபாடுகளும் முன்னேற்றங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எதிர்பார்த்த உதவிகளும் நன்மைகளும் எதிர்பார்த்த நபர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரும்பியபடி ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. கொஞ்சம் தன்னுடைய சுயநலம் சார்ந்த ஒரு விரும்பிகளாக இன்னைக்கு இருப்பீங்க. தங்களுடைய தேவைகளை நம்ம இன்னைக்கு பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு தன் சார்ந்த ஒரு விஷயங்கள்ல அதிகமாக ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. உடல் ரீதியிலான இயக்கங்கள் எல்லாம் நல்ல முறையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் இல்லைன்னா வெளிநாட்டு சொத்துகள் இதன் வழிகளில் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நல்லபடியாக பேசி முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தகவல் தொடர்பு சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விலை உயர்ந்த பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. கடன் வாங்கி தேவையில்லாத செலவுகள் செய்வதன் மூலம் திரும்ப அந்த கடன் அடைக்கிறதுக்கு அதிக துன்பப்பட வேண்டியதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. அதனால தேவையில்லாத விஷயத்திற்காக கடன் வாங்குவதை இன்னைக்கு கொஞ்சம் நிறுத்தி கொள்வது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. மேற்கொள்ளும் புதிதான முயற்சிகளின் வழியில நமக்கு எதிராக ஏதாவது தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம எதை நோக்கி இன்னைக்கு போயிட்டு இருக்கிறோமோ அந்த வேலைகள் சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் இல்லைன்னா நம்மளுடைய தேவை சார்ந்த விஷயம் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக முயற்சிகளை மேற்கொள்வது மிகவும் சிறந்ததாக இருக்கும். ஒரு கேஸ் ஃபைல் பண்ற போற விஷயமாக இருக்கலாம், ஒரு ரெக்கமெண்டேஷன் சார்ந்த விஷயங்கள், வரன் பார்க்கும் விஷயங்கள், அரசு முறை காரியங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இல்லைன்னா ஒரு புதிய விஷயமாக ஒரு பெரிய நிறுவனத்துக்கு வேலை தேடி போறீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான முயற்சிகளை எடுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை எடுக்கும்போது அது நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு நம்மளால எல்லாருக்கும் உதவிகள் அதிகமாக இருக்கும். அவங்க வழிகளில் நமக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆதாயங்கள் மிகவும் குறைவாக இருக்கின்றது. அதனால பண உதவி செய்யும் விஷயங்கள், கடனாக பணம் தரும் விஷயங்கள் இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல அதிக நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு.
துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். தொழில் ரீதியிலான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு எதிர்பாராத தொல்லைகள் இல்லைன்னா பிரச்சனைகள், செலவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா வியாபார ரீதியில அதிக அளவிலான முதலீடுகள் போடக்கூடிய விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. வெளிநாடு சார்ந்த பணிகளுக்கு பணம் தரக்கூடிய விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. முன்னமே நம்ம எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், எந்த ஒரு வேலைகளாக இருந்தாலும் முன்னமே நம்ம பணம் தந்து வைக்கிறோம், அதுவும் ரொம்ப பெரிய அமௌண்ட்ல தர்றோம் அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. அரசு பணி சார்ந்த வேலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்கள் அவங்களுடைய வேலைகளில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மேல் அதிகாரிகளுடன் இல்லைன்னா நம்மளுடைய வாடிக்கையாளர்களாக இருக்கிறாங்கன்னா, தொழில் முறைகளில் இப்படிலாம் இருக்கிறாங்கன்னா அவங்களோடு ஏதாவது வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றதுனால இந்த மாதிரியான வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாளாக இன்றைக்கு இருக்கின்றது. தொழில் முறைகளில் இல்லைன்னா பணிகளில் தொழில்நுட்ப கோளாறுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இல்லைன்னா அதன் வழிகளில் தேவையில்லாத வீண் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில் முறைகளில் பகைவர்கள்னால தொல்லைகள் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய தொழில்முறை போட்டியாளர்களாக இருப்பாங்க, இல்லைன்னா நமக்கு பிடிக்காதவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரியான நபர்களிடமிருந்து நமக்கு மறைமுகமாகவோ நேரடியாகவோ ஏதாவது தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மன ரீதியிலான ஒரு கவலைகளும் வருத்தங்களும் தொழில்முறை சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில் முறை இல்லைன்னா வியாபார ரீதியில கொஞ்சம் வீண் அலைச்சல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. தொழில்முறை சம்பந்தமான விஷயங்கள்ல சக பணியாளர்கள் இல்லைன்னா வேலையாட்கள் வழிகள்ல சிறு சிறு கருத்து மோதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு திடீர்னு பெரிய லக்கடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. திடீர் பண வரவுகள் தொழில் முறைகள் மூலமா வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. தொழில் சார்ந்த இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு தங்களுடைய தொழில் சார்ந்ததாகவோ இல்லைன்னா பணிகள் சார்ந்ததாகவோ ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல அபராதங்கள் கட்டக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது அசம்பாவிதங்களோ விபத்துகளோ நடக்கக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. தகவல் தொடர்பு சம்பந்தமான விஷயங்கள், டெண்டர் சம்பந்தமான விஷயங்கள், கிளர்க் ரீதியிலான ஒரு விஷயங்கள், இந்த மாதிரியான வேலைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்களோ இல்லைன்னா புதிதான பிரச்சனைகளோ இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இறக்குமதி சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில் ஏதாவது சிறு சிறு தடைகளோ இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்களோ இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நம்மளால பிறருக்கான ஆதாயங்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. அவர்கள் வழியில அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மிகவும் பலன்கள் குறைவாக இருக்கின்றது. அதனால கடன் தரும் விஷயங்கள், பண உதவி செய்யும் விஷயங்கள், இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல அதிக நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு உடல் நலத்துல ஒரு ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. மன ரீதியில ஒரு மகிழ்ச்சியான சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். குடும்பத்திற்குள்ளாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சு குடும்பத்திற்குள்ளேயும் ஒரு சந்தோஷ நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்
வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை மேற்கொள்றீங்க இன்னைக்கு அப்படின்னு சொன்னா அந்த முயற்சிகள் வழிகளில் நல்ல விதமான லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. எந்த ஒரு புதிதான முயற்சிகள் எடுத்தாலோ இல்லை ஏற்கனவே எந்த விஷயத்த செஞ்சுட்டு இருக்கிறேன் இப்பயும் நான் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களாக இருந்தாலுமே நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. தொழில்முறை சார்ந்த விஷயங்களாகவோ வண்டி வாகனங்கள்ல போகும்போதோ சாலை பகுதிகளில் இருக்கும்போதோ இல்லை வீட்டில் இருக்கும்போதோ இந்த மாதிரி எல்லா நேரத்திலையும் கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். தந்தை வழியில ஒரு சிலருக்கு வரன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. ஏதாவது திருமண சம்பந்தமான விஷயங்களாக தந்தை நம்மளோடு கலந்துரையாடுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. வெளிநாடு ரீதியிலான தொழில் தொடங்கும் முயற்சிகளாக ஒரு வேலைக்கு சேரக்கூடிய விஷயங்கள், வெளிநாடு பயணங்கள், இதன்கள் வழியில ஏதாவது முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கூட்டு தொழில் ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருப்பது குறித்து தந்தையிடம் பேசுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வியாபாரங்கள் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய தந்தை வழிகளில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தான தர்மம் செய்யும் சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். நம்மளாகவே ஏதாவது ஒரு விஷயத்துல தானமாக கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். இல்லைன்னா இயலாதவர்களுக்கு நம்ம கொஞ்சம் தர்மமாக ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அதுல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஆன்மீக வேலைகள்ல அதிகமான ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதன் வழிகள்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனைவிக்கும் அவருடைய சகோதரருக்கும் நல்ல இணக்கங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சண்டை சச்சரவுகள் இவங்களுக்குள்ள எல்லாம் இருந்திருந்தா இன்னைக்கு பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இவங்க வழியில ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுக்கும்போது இவங்களுக்குள்ள இருந்த சண்டைகள் எல்லாம் தீருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வெளிநாட்டு வேலைகளின் மூலம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தந்தையின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பேரன் பேத்திகள் வழியில ஏதாவது ஆதாயங்களோ நன்மைகளோ இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல எதிர்பார்த்த நன்மையான செயல்கள், நன்மையான விஷயங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மனைவியின் சகோதரர் இல்லைன்னா சகோதரரின் மனைவி இவங்க வழியில ஆதரவுகளோ நன்மைகளோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய புனித பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஏற்றுமதி சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தன்னிறைவுகள் அதிகமாக இருக்கும். அந்த வேலைகளை செய்யக்கூடியவங்களுக்கு அதன் வழிகளில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மேல் அதிகாரிகள் இல்லைன்னா தலைவர்கள் இல்லைன்னா வெளிநாட்டவர்கள் இவங்க வழியில ஏதாவது உதவிகள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. சமூக ரீதியிலான ஒரு அக்கறைகள் இன்னைக்கு நம்மளிடம் அதிகமாக காணப்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நண்பர்களோடு சேர்ந்து உல்லாச பயணங்கள் போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோ பேச்சுவார்த்தைகளோ இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. பூர்வீக சொத்து இல்லைன்னா வெளிநாட்டு சொத்துகள் வழியில எதிர்பார்த்த லாபகரமான பேச்சுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பள்ளி கல்லூரிகள் இதெல்லாம் அமைக்கின்ற விஷயங்கள்ல நன்மையான பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. திடீர் பொருள் வரவால லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. அந்நிய நபர்களோடு புதிதாக அறிமுகமாகிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் இன்னைக்கு அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. மேற்கொள்ளும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டோம்னா தேவையில்லாத பிரச்சனைகளோ அசம்பாவிதங்களோ இதெல்லாம் நடக்கிறத தவிர்க்க
முடியும் இன்னைக்கு நம்மளால. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு ஒரு தன்னிறைவான சூழல்கள் இருக்கும். எல்லாத்துலயும் நம்ம இன்னைக்கு ஓகேவா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனநிலையிலையும் உடல்நிலையிலையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக ஒரு ஒற்றுமையான சூழல்கள், மகிழ்ச்சியான சூழல்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு மன ரீதியில ஒரு குழப்பங்கள், ஒரு பய உணர்வு, செயல்பாடுகளில் தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். இதனோடு சேர்ந்து நம்ம ஒரு புதிதான முயற்சியை மேற்கொள்ளும் போது அதுல சரிவர செயல்பட முடியாத நிலைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால புதிதான முயற்சிகளை இன்னைக்கு நம்ம தவிர்த்து விடுவது மிகவும் சிறப்பான விஷயமாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைக்கு இருக்கின்றார். சந்திர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். உடல்நிலை ரீதியிலான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் மூலமாக அதுல ஏதாவது தீர்வுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எதிரிகள் வழியில இருக்கின்ற தொல்லைகளை நம்ம சமாளிக்க வேண்டிய திறன்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். எதிரிகள் வழியில தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. தொழில் முறை சார்ந்ததாகவோ வேறு விஷயங்கள்ல எதிரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இன்றைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. தேவையில்லாத வாக்குவாதங்கள், தகராறுகள்ல நாமளா ஈடுபடாம இருக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடம் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம புதிதாக அறிமுகமான நபர்களிடம் நம்பி ஒப்படைக்கும் விஷயங்களையும் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. செய்யக்கூடிய இல்லைன்னா மேற்கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு செயல்பாடுகள், விஷயங்கள் இதன் வழிகளில் தேவையில்லாத வீண் அலைச்சல்கள், இடைஞ்சல்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. முறையற்ற செயல்கள்னால தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. பணம் சார்ந்த செலவு செய்யக்கூடிய விஷயங்கள்ல நிதான நிலைகள் அவசியம். கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்கள் எது, தேவையுள்ள விஷயங்கள் எது அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறமா செயல்பட வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள்ளாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. நண்பர்களோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. நாம தங்கக்கூடிய இடங்கள்ல பாதுகாப்பாக இருக்கிறோமா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நல்லா செக் பண்ணிட்டு இருக்க வேண்டியது இன்னைக்கு மிகவும் முக்கியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. பிரச்சனை காரணமாக ஒரு சிலருக்கு திடீர்னு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு சட்ட ரீதியிலான பிரச்சனைகள், அதன் வழிகளில் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சமநிலையற்ற தன்மைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அதன் வழிகளில் ஏதாவது பாதிப்புகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உயில் ரீதியிலான வழக்குகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உயில் ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் ஏதாவது இருக்குதுன்னா அதன் வழியில ஏதாவது பிரச்சனைகள், வழக்குகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உடல்ல மர்ம பாகங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல தொந்தரவுகள் ஏதாவது இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இன்றைக்கு இருக்கலாம். விலை உயர்ந்த பொருட்கள் கொடுக்கல் வாங்கல்ல ஈடுபடும் போது அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. முடிந்தா இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து விடுவது மிகவும் சிறப்பான விஷயமாக இன்றைக்கு இருக்கின்றது. உடல் உறுப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. தொழில் ரீதியிலான விஷயங்கள்ல எதிர்பாராத செலவுகளோ இல்லைன்னா பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பெயருக்கு களங்கம் வராதபடி நம்ம செயல்பாடுகள் இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. ஒவ்வாமை ரீதியில ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னா அதன் வழிகள்ல ஏதாவது மருத்துவ செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பணி சார்ந்த உத்தரவுகள் வருவதில் சின்ன சின்ன தடைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பணி சம்பந்தமான ஒப்பந்தங்கள், வியாபார ரீதியிலான ஒப்பந்தங்கள் இதன் வழிகளில் ஏதாவது முறிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பணிகள்ல நம்ம மீது தேவையில்லாத கரும்புள்ளிகள் விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது.
இடமாறுதல்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த இடமாறுதல் சம்பந்தமான உத்தரவுகள்ல தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் அணிஞ்சு போக வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், சுப காரியங்கள் சம்பந்தமான முயற்சிகள் இதையெல்லாம் எடுக்கும்போது அதன் வழியில 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம எந்த விஷயத்தை இன்னைக்கு நினைச்சு ஒரு பயணங்கள் மேற்கொள்கிறோமோ அந்த வேலைகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அந்த வேலைகள் ஒரு நல்ல விஷயங்களாக இருக்கலாம், இல்லைன்னா சுப காரியங்கள் சம்பந்தமாக இருக்கலாம். இதன் ரீதியில நம்ம ஒரு பயணங்களை மேற்கொள்ளும் போது அதன் வழிகளில் சிறப்பாக நடக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. தேவையில்லாத விஷயத்திற்காக கடன் வாங்குறத கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. மேற்கொள்ளும் புதிதான செயல்களின் வழியில நமக்கு எதிராக ஏதாவது தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சபரிநாதர் வழிபாடு. மகர ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு களத்திரஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். மனதிற்கு விரும்பிய வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. திருமண ரீதியிலான பேச்சுவார்த்தைகள், வரன் தேடும் விஷயங்கள், இந்த மாதிரியான ஒரு சுப காரியங்கள் எல்லாம் வீட்டில் நடக்கிறதுக்கான சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு உறவில் வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு சொந்த ஊர்ல வரன் அமையறதுக்கான சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சொந்த ஊரில் கூட்டு தொழில் சம்பந்தமான ஒரு முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கும். நண்பர்கள் இல்லைனா உறவு முறைகள் வழிகளில் சந்திப்புகள் நிகழ்வதற்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பிள்ளைகளுக்குள்ளாக இணக்கங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய பசங்களுக்குள்ளாக நல்ல இணக்கங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. உறவு முறை பயணங்கள் சார்ந்த வகைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு நல்ல இணக்கங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனைவிக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குழந்தை பேரு ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வீட்டில் நிகழ்றதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த தடைகள் எல்லாம் ஓரளவு நீங்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வியாபாரங்கள் மேற்கொள்கின்ற நபர்களுக்கு அதன் வழிகளில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வெளிநாடு சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்வதற்கான எண்ணங்கள் ஒரு சிலருக்கு புதிதாக வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தகுந்த சன்மானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதன் வழிகளில் லாபமான ஒரு செயல்கள் இருக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. தரகு ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கின்ற நபர்களுக்கு அதன் வழிகளில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. நண்பர்கள் வழியில எதிர்பார்த்த நன்மைகள், உதவிகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பிறர் மூலமான உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. பேங்க் ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. நம்ம எதை கேட்டு பேங்க் ரீதியில போயிருக்கிறோமோ அந்த வேலைகள் எல்லாம் ஓரளவு நடந்து முடியறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்கள் தானமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அண்டை அயலார்கள் வழியில ஏதாவது நன்மைகள், ஏதாவது ஒரு ஆதாயங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பெரிய நிறுவனங்களை பராமரிக்கின்ற உறவினர்கள் வழிகளில் ஏதாவது ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. நண்பர்களோடு உல்லாச பயணம் போகக்கூடிய ஒரு எண்ணங்களோ ஈடுபாடுகளோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பாட்டி இருக்கிறாங்கன்னா அவர்கள் வழியில ஏதாவது லாபமான செயல்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது.
பேட்டி எடுத்தல் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறது. சமாதான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நல்ல விதமாக லாபகரமானதாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்மளால ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. நாமளே புதிதான ஒரு முயற்சிகள் நல்ல விஷயங்களாக மேற்கொண்டாலும் நமக்கு எதிராக ஏதாவது தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த விஷயங்கள் மேற்கொண்டு போறோமோ அந்த வேலைகள் நல்லபடியாக வெற்றிகரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. கேஸ் ரீதியிலான முயற்சிகளாக எடுக்கலாம், வரன் ரீதியிலான பேச்சுவார்த்தைகளாக இருக்கலாம், ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை கேட்டு போறீங்கன்னா அதற்கான முயற்சிகளாக இருக்கலாம், அரசு காரியங்களுக்கான ஒரு முயற்சிகளாக எடுக்கிறீங்கன்னா அதற்கான முயற்சிகளாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து செய்யும் போது அதுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்மளால பிறருக்கான ஆதாயங்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. அடுத்தவங்களுடைய வேலையை செய்யறது, அடுத்தவங்களுக்கான செலவுகளை செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள், இந்த மாதிரி செயல்பாடுகள் நம்மளிடம் இன்னைக்கு அதிகமாக காணப்படும். அதனால கடன் உதவி செய்யும் விஷயங்கள், அதே மாதிரி பணமாக நீங்க ஏதாவது உதவி செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான செயல்பாடுகள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கரும் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்னைக்கு ருணரோக சத்துருஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இன்றைக்கு இருக்கின்றார். புதிதாக வீடு வாங்கலாம், மனைகள் வாங்கலாம், வண்டிகள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் ரீதியில ஏதாவது கொஞ்சம் அமௌண்ட் ஆகுது கடன் வாங்கி வாங்குற மாதிரியான சூழல்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றது. அதாவது வங்கி ரீதியில உதவிகள் பெற்று அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி அசையாத சொத்துகள், தோட்டம், தோப்பு, வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரியான ஈடுபாடுகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மேற்கல்வி ரீதியிலான விஷயங்களாக ஒரு சிலருக்கு கடனாக பணம் தேவைப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. கடன் வாங்கக்கூடிய முயற்சிகள் மேற்கல்வி ரீதிகளிலேயோ அசையாத சொத்துகள் வழியிலையோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பிள்ளைகள் வழியில ஒரு சில செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பூர்வீக சொத்து வழிகளில் ஒரு சில செலவுகள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு வசிக்கும் வீட்டையே புதுப்பிக்கின்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதனால அதன் வழிகளில் ஏதாவது செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அம்மாவோடு சின்ன சின்ன கருத்து மோதல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அவர்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. வண்டிகள்ல ஏதாவது பழுதுகள் இருந்தா அதையெல்லாம் நீக்கிறதுக்கான முறைகள்ல ஏதாவது செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வியாபாரங்களை எல்லாம் மேம்படுத்தக்கூடிய எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். உறவு முறைகளுக்கு வழிகள்ல ஏதாவது செலவுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வீடு, வண்டி, மனை இதன் ரீதியிலான விஷயங்கள்ல வழக்குகளை மேற்கொள்வதற்கான எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசியல் ரீதியிலான ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. சுவாச உறுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள், சிறுநீரகம் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்கள், இவங்க வழியில ஏதாவது மருத்துவ செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சொத்துகள் ரீதியிலான கடன்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னா அதை முடிஞ்ச அளவு ஓரளவு சீக்கிரமா கட்டி முடிச்சிடுறது மிகவும் சிறப்பான விஷயமாக இன்றைக்கு இருக்கின்றது. சொத்துகள் மீதான ஈடுபாடுகள் இருக்கும்போது கண்மூடித்தனமா நம்ம போய் வாங்கிடக்கூடாது. ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்தாலுமே நல்லா விசாரிச்சு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாங்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. இட ஆக்கிரமிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. வாடகை வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு இல்லைன்னா வாடகை வீடு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இதன் ரீதியில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தாய் வழி உறவுகள் மூலம் வழக்குகள் வரக்கூடிய
வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. பண்ணை வேலைகள்ல ஈடுபாடுகள் அதிகமாக எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. வீடு வண்டி இதையெல்லாம் மாற்றுவோமா அப்படிங்கிற சிந்தனைகள் ஒரு சிலருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வியாபார ரீதியில இடமாற்ற சிந்தனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்மளால பிறருக்கான ஆதாயங்கள் உதவிகள் இதெல்லாம் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். அவர்கள் வழியில நமக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் போது மிகவும் குறைவான ஆதாயங்களே இருக்கின்றது. அதனால பண உதவி செய்யும் விஷயங்கள், கடனாக பணம் தருகின்ற விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடும் போது அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம மேற்கொள்ளுகின்ற முயற்சிகள் நல்லபடியாக நல்ல விதமாக நன்மைகளை தரக்கூடியதாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உடல் நிலையில இருந்த துன்பங்கள், மன துயரங்கள் இதெல்லாம் நீங்கி ஒரு புத்துணர்ச்சி அடையக்கூடிய நாளாக இன்றைய நாளில் இருக்கிறது. குடும்பத்திற்குள்ளாக மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் மேற்கொள்ளும் போது அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. தேவையில்லாத கவனக்குறைவுகள்னால சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால தேவையில்லாத கவனக்குறைவுகளை எல்லாம் நீக்கிவிட்டு அதிகமான கவனங்களை செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டும். அதே மாதிரி தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனம் எடுத்து செயல்பட வேண்டியது இன்னைக்கு மிகவும் முக்கியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கரும் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பிள்ளைகள் வழியில முக்கியமான விஷயங்கள் குறித்த முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குழந்தை பேருக்கான பரிசோதனைகள்ல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மாமன்மார் உறவுகள், தந்தை வழி உறவுகள் இவங்கள் மூலம் லாபகரமான உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உயர்கல்விக்கான தகுதி தேர்வுகள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தாத்தாவின் உடல்நிலையில இருந்த தொந்தரவுகள் எல்லாம் நீங்கி அதுல நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பேசும் விஷயங்கள்ல கொஞ்சம் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இன்றைய நாளில் இருக்கின்றது. மனநிலையில இருந்த குழப்பங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கி நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. அடுத்தவர்களுக்கு ஆலோசனை கூறும் விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடுகள் இன்னைக்கு காணப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. பிள்ளைகள் வழிகள்ல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மன ரீதியில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி தெளிவுகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசியல் ரீதியிலான ஈடுபாடுகள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. போட்டி தேர்வுகளில் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. திடீர் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனைவியின் சகோதரர் வழியில எதிர்பார்த்த நன்மைகளோ உதவிகளோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இசை ரீதியில முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாளில் இருக்கின்றது. தந்தை செய்த பணிகளின் வழிகள்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. கற்பனை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கவிதை ரீதியிலாக கற்பனை சம்பந்தமான விஷயங்கள், கட்டுரை ரீதியிலான விஷயங்கள் இதன் வழிகள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மருத்துவ ரீதியிலான ஆலோசனைகள் வாங்கலாம், பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதுல ஈடுபடுவதற்கான முயற்சிகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கலைகள் ரீதியிலான விஷயங்கள்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. சமய சடங்குகள் ரீதியிலான ஈடுபாடுகளும் ஒரு சிலருக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. கலைத்துறைகள்ல வேலைகளுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கின்ற நபர்களுக்கு அதுல வெற்றி வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இயற்கை மருந்து தயாரிப்பு சம்பந்த
சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துல ஈடுபடும் போதும் கொஞ்சம் நிதான நிலைகளும் கவன நிலைகளும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குறீங்கன்னா அதுல கவன நிலைகள் அவசியம். அதே மாதிரி நம்ம போக்குவரத்து சார்ந்த விஷயங்கள்ல சாலை பகுதிகளில் ஈடுபட்டு இருக்கிறோம்னா அப்பையும் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. தொழில்முறை ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கும் போதும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. மேற்கொள்ளும் புதிதான முயற்சிகள் வழிகள்ல பலவித நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. உற்பத்தி துறைகள்ல தன்னிறைவுகளை அடையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு மனநிலையில ஒரு பயம், பதற்றம், செயல்பாடுகளில் தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதனோடு சேர்ந்து நம்ம ஒரு புதிய முயற்சியை எடுக்கும் போது அதுல சரிவர செயல்பட முடியாத நிலைகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால புதிதான முயற்சிகள் மேற்கொள்ளும் விஷயத்துல மிகுந்த கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.